மக்களே, நான் தாங்க உங்க கல் ஒர்க் அவுட் எதுக்கு அப்படின்னா, எங்க வேணா உடற்பயிற்சி செய்யலாம், யார் வேணா பண்ணலாம், எதை வச்சு வேணா பண்ணலாம் அப்படின்ற கணக்கு தாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ் தேர். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்குங்க, இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு ஒர்க் அவுட் பண்றோம். அப்படி இல்லை அப்படின்னா பாடி வெயிட், நம்மளோட பாடி வெயிட் வச்சு ஒர்க் அவுட் பண்றாங்க. ஸோ இப்போ ஒரு ஜஸ்ட் ஐம் கிவிங் an எக்ஸாம்பிள்ங்க. இவங்க வந்து ராம் பார்த்தீங்கன்னா நம்ம கல் ஒர்க் அவுட் டீம்ல ஜாயின் பண்ணும்போது he was 120ங்க. இன்னைக்கு தேதிக்கு 3 months ஆச்சுங்க நம்ம கூட ஒர்க் அவுட் பண்ணி. அவங்க 3 monthsல 120லேருந்து now is 97, 97 கிலோ வந்துட்டாங்க. எல்லாருக்குமே வந்து பிரேக் டவுன் ஃபேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இப்போ ராம் வந்து அவங்களோட பிரேக் டவுன் ஃபேஸ்க்கு வந்தாச்சு. அந்த ஃபர்ஸ்ட் 3 monthsல டிராஸ்டிக்காக ரெடியூஸ் ஆன வெயிட் இதுக்கப்புறம் வந்து ஸ்லோவாக தான் ரெடியூஸ் ஆகும், பட் ஆனால் குவாலிட்டியாக ரெடியூஸ் ஆகுங்க. ஸோ இஸ் 97, 23 kgs ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஃபேண்டாஸ்டிக், டெடிகேஷன், ரொம்ப டெடிகேட்டடாக ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வரடே ஐயா பேர் வந்து மனோஜ். இவர் இப்போதான் நம்ம கல் ஒர்க் அவுட் டீம்ல ஜாயின் பண்ணிருக்காருங்க. இவர் எப்படின்னா எதுவும் ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட மாட்டாராம், கொக்கோ கோலா கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்க மாட்டாராம். என்னடா பண்ணுவோம் அப்படின்னா எப்பயுமே பிரியாணி தான் தலை போடுவோம் அப்படின்றாரு. ஸோ ஹீ இஸ் அரௌண்ட் 115ங்க. இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கான். ஸோ இவனோட வெயிட் ரிடக்ஷன் ஜேர்னியும் நம்ம டீமில் தான் இருக்க போகுது. நம்மளை பொறுத்த வரைக்கும் உடம்பு வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றது பிரைமரி கோலாக இருந்தாலும், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெல்த் வேணுங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹார்ட் ஹெல்த் வேணும், ஸ்லீப் குவாலிட்டி வேணும், நல்ல ஆப்படைட் வேணும், நீங்கள் சாப்பிட்றது நல்ல செரிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம ஒர்க் அவுட்டோட அவுட்கம் இருக்குங்க. ஸோ ஜெயமாவடியோட ரிசல்ட்ஸ் வந்து நம்ம குரூப்பில் நீங்கள் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் பார்ப்பீங்க, யூடியூப் பேஜ்லையும் பார்ப்பீங்க. ராஜ் உங்களுக்கு தெரியும், நம்மளோட ஃபவுண்டிங் மெம்பர் ராஜ் வந்து இன்றைக்கி அவனோட ஆப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கான். அடுத்து பார்த்தீங்கன்னா இது நம்ம சின்னத்தலை. இவர் நேம் வந்து ராஜாங்க. ராஜா பார்த்தீங்கன்னா இஸ் அரௌண்ட் எவ்வளோங்க வெயிட்டு இருந்தீங்க? 90. இப்போ எவ்வளோங்க இருக்கீங்க? கதை விட்றாருங்க, ஒன்றும் குறையில. இப்போ தான் வந்து ஜாயின் பண்ணிருக்காரு அவர். ஸோ அவரோட வெயிட்டும் கம்மியாகுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு காமிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் காமிச்சோம். எங்கள் கல் ஒர்க் அவுட் டீமில் கவனிச்சிங்கன்னா ஒரு 15 பேர் இருப்பாங்க. 15 பேர் வந்து என்னென்னா ஒரே சிந்தனை உள்ள மக்கள், லைக் மைண்டட் பீப்புள். ஒர்க் அவுட் பண்ணணும், ஹெல்த்தியாக இருக்கணும், நல்லா ஹாப்பியாக இருக்கணும், நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும், நல்ல குவாலிட்டியாக தூங்கணும் அப்படின்ற எண்ணம் உள்ள மக்களுங்க. இன்றைக்கெல்லாம் அவங்களாம் வரல. இது இல்லாமல் எங்கள் கிட்ட ஒரு 15 குட்டி பசங்க இருக்காங்க. எல்லாமே ஸ்கூல் போகிற பசங்க தான். டெய்லியுமே என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு போவாங்க. ஸோ நீங்கள் யாராக வேணா இருக்கலாங்க. மைட் பி வந்து நீங்கள் ஒரு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை மைட் பி ஒரு டாக்டர், ஒரு லாயர், இல்லை ஒரு இன்ஜினியர், இல்லை நீங்கள் ஒரு சானிடரி ஒர்க்கராக இருக்கலாம், இல்லை வாட் எவர் இட் இஸ், நீங்கள் ஏதோ ஒரு வேலை செய்யக்கூடிய நபர் அப்படின்னா கூட உங்களால் ஜிம் போக முடியல, ஸ்பெசிஃபிக்காக சில டைம் ஒதுக்கி ஒர்க் அவுட் பண்ண முடியல அப்படின்னா கவலைப்பட வேணாங்க. நீங்கள் கல் ஒர்க் அவுட் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பேசிக்காக என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் ரொம்ப ஈஸிங்க. இப்போ பாருங்களேன், யூ ஜஸ்ட் ஷோ ராம்டா. இது ரொம்ப சிம்பிள்ங்க, காம்ப்ளிகேட்டட் மூவ்மெண்ட்ஸ் கிடையாது, ரொம்ப சிம்பிள். இப்போ இது பண்ணுறது அவரோட ஷோல்டருக்காக ஒர்க் அவுட் பண்ணுறாரு. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட், இப்போ வி ஹேவ் டிஃப்ரெண்ட் மசில் குரூப்ஸ். வி ஹேவ் ஷோல்டர்ஸ் இருக்குது, பைசப்ஸ் இருக்குது, ஃபோர் ஆர்ம்ஸ் இருக்குது, லெக் மசில்ஸ் இருக்குது, அப்டமன் இருக்குது, பேக் இருக்குது, நெக் இருக்குது. ஸோ இது எல்லாமே ரொம்ப எளிமையாக உங்களுக்கு ஒர்க் அவுட் சொல்லி தருவாங்க. இப்போ நீங்கள் யூடியூப் எடுத்துக்கோங்க, இல்லைனா இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோங்க, இல்லை மைட் பி ஃபேஸ்புக் ஆல்சோ, இல்லை என்ன சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மாக வேணால் இருக்கலாம். நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஹைலி ஸ்கில்டு அண்ட் ப்ரொஃபஷனல் ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க. அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்துவாங்க. இப்போ நாங்கள் அப்படி இல்லை, சாதாரண ஒரு எளிய மனிதன். எங்களுக்கு என்னென்னா எங்கள் உடம்பு ஃபிட்டாக இருக்கணும், நாங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ எங்களுக்கு எளிமையான முறையில் தான் சொல்லித்தர தெரியும். ஸோ அந்த மாதிரி இன்டென்ஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த கல் ஒர்க் அவுட் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். உங்களோட ஃபிட்னஸ் ஜேர்னியில் உங்கள் கூட இருப்போம். உங்களோட வெயிட் ரிடக்ஷனுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். அது இல்லாமல் சில டைமில் எங்களால் முடிஞ்சிச்சுன்னா எப்படி சாப்பிடணும், என்ன சாப்பிடணுன்றது சொல்லித்தரோம். ப்ரொவைடட் டயட்லாம் கிடையாதுங்க. எங்களோட ஃபஸ்ட்டு இவங்கிட்ட சொன்னதே, நீ என்ன வேணால் சாப்பிடு, டோன்ட் ஈட் மைதா அண்ட் அன்டைமில் சாப்பிடாத, ப்ரொவைடட் டீப் ஃப்ரைட் எதுவும் சாப்பிடாத, எண்ணெயில் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடாத. இவ்வளோ தாங்க சொன்னோம் இவங்ககிட்ட. ஸோ எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க, எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் எங்களோட கல் ஒர்க் அவுட் பேஜோட யூடியூப் ரீச் பண்ணுறதுக்கு எங்கள் நோக்கம் பார்த்தீங்கன்னா என்னென்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். இன்கேஸ் பை சான்ஸ் நாங்கள் குவாலிட்டியாக கண்டென்ட் கொடுத்து அதை மக்கள்கிட்ட போய் சேர்த்து அவங்க அதை லைக் பண்ணி நிறைய வியூஸ் ஆச்சுன்னா அதில் கிடைக்கக்கூடிய பணத்தை நாங்கள் ஏழை எளிய மக்களுக்கு படிப்புக்காகவும் அவங்களோட உடைமைகள் க்ளோத்ஸுக்காகவும், அது இல்லாமல் அவங்களுக்கு ஒரு இருப்பிடம் ஷெல்டர் அதுக்காகவும் அதை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக பயன்படுத்துவாங்க. ஸோ ஐயா தம்ஸ் அப் காமிக்கிறீங்களா?